ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடந்து முடிஞ்ச குரூப் 2 எக்ஸாமுடைய ப்ரிலிமினரி கீ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, விட்டுருக்காங்க. சரியா? அந்த கீ ஆன்சர்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஜிஎஸ் 100 கேள்விகள் இருக்கும். ஸோ நான் இந்த குரூப் 2 எக்ஸாமில் வந்து என்னோடது எவ்வளோ கொஷின்ஸ் வந்து ரைட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து வீடியோட கடைசியில் சொல்கிறேன். சரியா? ஜிஎஸில் எவ்வளோ, தமிழில் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து நான் இந்த வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட் கொஷின் போயிடலாம். பின்வரும் இணைகளில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கிற இணையில் பார்த்திங்கன்னா 4வது ஆப்ஷன் மட்டும் தான் தவறானது. ஸோ இந்த 4வது ஆப்ஷன் மட்டும் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ ஃபஸ்ட் கொஷினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. ரெண்டாவது கேள்வி பாருங்கள். ரூபாயின் பிரச்சனை என்ற ஆய்வறிக்கையை டேஸ் சமர்ப்பித்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஆன்சர் ஏ, டாக்டர் பிஆர் அம்பேத்கர். மூணாவது கேள்வி பாருங்கள். நியூ லேம்ப்ஸ் ஃபார் வேர்ல்டு என்ற தலைப்பில் கட்டுரை தொடரை எழுதியவங்க யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, அரவிந்த கோஷ். நாலாவது கேள்விக்கு போயிடலாம். பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. சரியா? இதை மேட்ச் பண்ணால் நமக்கு இந்த கொஷனுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 2 1 4 3. அஞ்சாவது கேள்வி கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. சரியா? இதோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். சரியா? ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் அப்படிங்கிறது ஏவுக்கு சரியான விளக்கம். இந்தியாவில் பாரம்பரிய சிறு தொழில்கள் அதிக வேலைவாய்ப்பை நவீன சிறு தொழில்களை விட வழங்குகின்றன. இந்த பாரம்பரிய சிறு தொழில்களில் தொழிலாளர்களுக்கு தேவைப்படக்கூடிய மூலதன மதிப்பு குறைவாகவும் நவீன சிறு தொழில்களில் தொழிலாளர்களுக்கு தேவைப்படும் மூலதன மதிப்பு அதிகமாகவும் இருக்குது. அடுத்து பாருங்க, ஆறாவது கேள்வி. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான். அதாவது எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பியில் என்ன இருக்குது அப்படின்னா பி மட்டும் சரியானது. அதாவது பி ஆப்ஷனை பாருங்களேன். அதிவேகமான, நிலையான மற்றும் அதிகப்படியான உள்ளடக்கிய வளர்ச்சி 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, பி மட்டும் சரியானது. 7வது கேள்வி பாருங்கள். பின் வருவனவற்றுள் 10 ஆண்டு காலத்தில் சரியான கல்வியறிவு தொடர்பான இலக்கு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, திட்ட காலத்தில் 75 விழுக்காடாக கல்வியறிவில் உயர்வு. 8வது கேள்வி பாருங்கள். கீழ்காணும் கூற்றுகளை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஷின் பார்த்திங்கன்னா மத்திய தலைமை தகவல் ஆணையருக்கும் மாநில தலைமை தகவல் ஆணையரை பார்த்திங்கன்னா மறு நியமனத்துக்கான ஒரு கேள்வி தான். இதில் பார்த்திங்கன்னா 2 பேருக்குமே மறு நியமனம் வந்து செய்ய முடியாது. சரியா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான். இருவருக்குமே மறு நியமனம் சாத்தியம் இல்லை. ஆனால் மற்ற ஆப்ஷன்லலாம் பார்த்திங்கன்னா 2 பேருக்குமே மறு நியமனம் செய்யலாம்னு கொடுத்துருப்பாங்க. ஒன்றுத்தில் மத்திய தலைமை தகவல் ஆணையருக்கு மறு நியமனம் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஒன்றுத்தில் மாநில தலைமை தகவல் ஆணையருக்கு மறு நியமனம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆனால் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, இருவருக்கும் மறு நியமனம் சாத்தியம் அல்ல அப்படிங்கிறது தான். 9வது கேள்வி பார்க்கலாம். சர்க்காரிய ஆணையம் பற்றிய தவறான கூற்று கேட்டிருக்காங்க. இதில் 3வது கூற்றும் 4வது கூற்றும் தவறானது. சர்க்காரிய ஆணையம் 1983ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. இந்த ஆணையம் 247 பரிந்துரைகள் அளிக்கிறது. இதில் பார்த்திங்கன்னா 3வதும் 4வதும் வந்து தவறு. அதாவது இந்த ஆணையம் வந்து 356 நீக்க சொல்லாத, ஆனால் இங்கே நீக்க பரிந்துரை செய்ததுன்னு கொடுத்துருக்காங்க. வரி விதிப்பில் இருக்கக்கூடிய எஞ்சிய அதிகாரங்கள் ஃபுல்லாகவே மத்திய அரசுக்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா மாநில அரசுக்கிட்ட இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அடுத்தது பாருங்கள், 10வது கேள்வி ஒரு பொறுத்துக்க தான். சரியா? இந்த பொருத்தப்பட்டிருக்கிறதுல வந்து தவறாக பொருத்தப்பட்டிருக்கிறது வந்து இல்லாமல் சரியான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வருஷத்தை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு தான் கேட்டிருக்காங்க. இதில் 3வது பார்த்திங்கன்னா பக்ருதீன் அலி அகமது 1974. என் சஞ்சீவ ரெட்டி அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1977. அப்போ 3வது ஆப்ஷனும் 4வது ஆப்ஷன் தான் இங்கே சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் 11வது கேள்வி பாருங்கள். ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? இதில் கீழ்கண்டவற்றுள் தவறான இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இருக்கிறது சரியாக இருக்குது. ஆர்டிகல் 18 பார்த்திங்கன்னா பட்டங்களை ஒழிப்பது பற்றியது. அதுவே 21 அப்படிங்கிறது உயிர் வாழ்தல் மற்றும் தனி மனித சுதந்திரத்திற்கான பாதுகாப்பு தான். ஸோ அப்படி பார்க்கும்போது 3வதும் 4வதும் தவறாக இருக்குது. சரியா? சட்ட உறுப்பு 23 கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாப்புன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இது தவறானது. சட்ட உறுப்பு 20 அப்படிங்கிறது சுதந்திரமாக நடமாடும் உரிமை அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, இதுவும் தவறானது. இங்கே கேட்டிருக்கிறது வந்து தவறானது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. தவறான இணை அப்படின்னு பார்த்தா 3வது மற்றும் 4வது அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சராக வரும். ஸோ அது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏவிலே இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 12வது கேள்வி. நகரங்களை அழிப்பவர் எந்த வேத கடவுள்? அதாவது நகரங்களை அழிக்கக்கூடிய வேத கடவுள். வேத காலங்களில் நகரங்களை அழிக்கப்படுபவர் என்று கூறப்பட்ட கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திரன். ஆன்சர் ஆப்ஷன் பி. 13வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் ஹரப்பா நாகரிகம் பற்றி தவறான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க.
3 கூற்றுகள் சரி, 1 மற்றும் தவறு. பாருங்கள், ஏ ஆப்ஷன் தான் தவறானது. ஹரப்பா நாகரிகத்தில் அனைத்து இடங்களும் நகர நாகரிகம் கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹரப்பா நாகரிகத்துடைய முக்கியமான தொழிலாக என்ன இருந்தது அப்படின்னா வேளாண்மை தான். அப்போ வேளாண்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிராமப்புறங்களே நடந்திருக்கும். ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம்னு சொல்லப்பட்டாலும் அனைத்து இடங்களும் நகர நாகரிகமாக இருந்ததா அப்படின்னா தவறு. சரியா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஹரப்பா நாகரிகத்தில் அனைத்து இடங்களும் நகர நாகரிகம் கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த ஆப்ஷன் தவறு. 14வது கேள்வி, 2ஆம் சந்திரகுப்தருக்கு முந்தைய குப்த மன்னர்கள் டேஸ் நாணயங்களை மட்டுமே வெளியிட்டனர்னா தங்கம். சரியா, 2ஆம் சந்திரகுப்தர் தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு வெள்ளி நாணயங்களை வெளியிட்டிருப்பாரு. ஸோ அவருக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா குப்த மன்னர்கள் எல்லாருமே தங்க நாணயங்களை வெளியிட்டிருப்பாங்க. 15வது கேள்வி, ஹாக்கி ஷார்ஃப் அல்லது ஹசில் ஷார்ஃப் அப்படிங்கிறதுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி நீர்ப்பாசன வரி அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். நீர்ப்பாசன வரி. அடுத்த கேள்வி 16வது. சரியா, இதில் வந்து பார்த்திங்கன்னா பின்வருவனற்றுள் எவை சரியாக இணைக்கப்பட்டுள்ளனன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, அதாவது 1வது ஆப்ஷன், 2வது ஆப்ஷன், 4வது ஆப்ஷன் சரியாக இணைக்கப்பட்டிருக்கு. ஹேமடைட் தாது அப்படிங்கிறது வந்து இரும்பின் ஆக்சைடு, மேக்னடைட் தாது அப்படிங்கிறது வந்து கருப்பு தாது, சிடரைட் அப்படிங்கிறது வந்து இரும்பு கார்பனேட். ஸோ இந்த 3வது லிமோனைட் அப்படிங்கிறதுக்கு டோலமைட்டுன்னு கொடுத்துருக்காங்களே, இது மட்டும் தவறு. நமக்கு வந்து சரியாக பொருத்தப்பட்டிருக்கிறது கேட்டிருக்கிறதுனால 1, 2 மற்றும் 4 அது எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து 17வது கேள்வி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அடர்த்தி மற்றும் சுருக்கம் என்பது போக்குவரத்து செலவுகளை குறைப்பதற்கும் சேமிப்பகத்தை எளிதாக்குவதற்கும் மீட்டெடுக்கப்பட்ட பொருட்களின் அடர்த்தியை அதிகரிக்க பயன்படும் அலகு செயல்பாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முறை வந்து எந்த முறையை பயன்படுத்தப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி கொடுத்துருக்காங்க. சரியா, MSWவிலிருந்து கழிவு கூறுகளை செயலாக்குதல் மற்றும் மீட்டெடுத்தல். அடுத்து 18வது கேள்வி அப்படின்னு பார்க்கும்போது அண்மையில் துபாயில் மேக விதைப்பு தொழில்நுட்பம் செயற்கை மழையை பெற பயன்படுத்தப்பட்டது. அதாவது மேகத்தில் தூவுதல் அப்படிங்கிற கான்செப்டை பயன்படுத்தி செயற்கையாக மழை வர வைப்பாங்க. இந்த கான்செப்ட் வந்து ரீசெண்டாக துபாயில் வந்து மேக விதைப்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செயற்கை மழை வர வச்சுருக்காங்க. இந்த செயற்கை மழையை வர வைப்பதற்காக மேகத்தில் தூவக்கூடிய அந்த வேதிப்பொருட்கள் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா 1, 2 மற்றும் 3, அதாவது வெள்ளி அயோடைடு, உலர்பனி மற்றும் சோடியம் குளோரைடு இது எல்லாம் பார்த்திங்கன்னா பயன்படுத்தி நமக்கு செயற்கை மழை வர வைப்பாங்க. இதுதான் மேகத்தில் தூவுதல் பயன்படுத்தக்கூடிய வேதிப்பொருட்கள் அப்படிங்கிறது. அடுத்தது 19வது கேள்வி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தினம் ஒவ்வொரு வருடமும் எந்த தினத்தில் கொண்டாடப்படுகிறதுன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஜூலை 18ஆம் தேதியை நம்ம தமிழ்நாடு தினமாக கொண்டாடுறோம். ஆப்ஷன் டி. 20வது கேள்வி பாருங்கள், இதில் வந்து இயர் கொடுத்துருக்காங்க. அது வந்து எது சரியாக பொருத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் கேள்வி. இதில் முதல் 2 ஆப்ஷனுமே சரியாக தான் இருக்குது. 2014 ஒலிம்பிக் மேடை இலக்கு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. 2023 பார்த்திங்கன்னா எனது இளைய பாரதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. ஸோ ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 சரி அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். 21வது கேள்வி, 0.5 ஆம்பியர் மின்னோட்டம் ஒளிரும் விளக்கு வழியாக 2 நிமிடங்கள் பாய்கிறது. அதாவது ஒரு பல்பு வழியாக 0.5 ஆம்பியர் அளவுக்கு மின்னோட்டத்தை செலுத்தும் போது 2 நிமிஷம் செலுத்துகிறாங்க. அந்த விளக்கு வழியே எவ்வளவு எதிர் மின்னூட்டங்கள் வந்து போகும், அதோட எண்ணிக்கை என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி 3.8 × 10⁻20 எலக்ட்ரான்கள் போகும். அடுத்து 22வது கேள்வி, இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தால் 75வது சுதந்திரத்தின் போது ஏவப்படும் மனிதனை கொண்டு செல்லும் அந்த விண்கலத்தின் விண்வெளி பயணம் மேற்கொள்ளக்கூடிய குழு உறுப்பினர்கள் எவ்வாறு அழைக்கப்படுவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் காஹானாட் அப்படின்னு அழைக்கப்படுவாங்களாம். அடுத்து பாருங்கள் 23வது கேள்வி, விஞ்ஞான முறைகளை நிறுவுவதில் வழிகாட்டி அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்துக்கிட்டு மாணவர் சங்கிலி காலவரிசைப்படி பொருத்தப்பட்டிருக்கிறத கேட்டிருக்காங்க. இதில் ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், அலெக்சாண்டர். சரியா, சாக்ரட்டிஸ் உடைய மாணவர் பிளாட்டோ, பிளாட்டோடைய மாணவர் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலோட மாணவர் அலெக்சாண்டர். அடுத்து பாருங்கள் 24வது, 10 கிலோ எடையுள்ள ஒரு பொருளின் 1 நியூட்டன் விசை செயல்படுகிறது. இதன் விளைவாக அந்த பொருள் 4 வினாடிகளில் 100 சென்டிமீட்டர் நேர்கோட்டில் நகரும் எனில் அந்த ஆரம்ப வேகம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5 சென்டிமீட்டர் வினாடி அப்படிங்கிறது சரியான ஆன்சர். 25வது கேள்வி, ஒரு ரோஜா நிற பூவில் ரோஸ் கலர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பூவில் வந்து பச்சை ஒளியை செலுத்தும் போது அந்த இதழ் வந்து என்ன நிறமாக தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி கருப்பு. 26வது கேள்வி, நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் நிறுவனம் இந்திய அரசால் எப்போது நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1956 நிறுவப்பட்டது.
பின்வரும் பல்கலைக்கழகங்களை அவை நிறுவப்பட்ட ஆண்டின் கால வரிசைப்படி ஒழுங்கமைக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2, 1, 4, 3 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஃபஸ்ட்டு நிறுவப்படுது பார்த்திங்கன்னா பாரதிதாசன் பல்கலைக்கழகம், அடுத்தது பார்த்திங்கன்னா மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், அடுத்து பார்த்திங்கன்னா பெரியார் பல்கலைக்கழகம், அப்புறம் பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் பல்கலைக்கழகம். இதெல்லாம் ஆண்டுகள் வந்து 1 by 1 இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன் பல்கலைக்கழகம். பாரதிதாசன் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்க்கும்போது 1986. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்டது 1990. பெரியார் பல்கலைக்கழகம் பார்த்திங்கன்னா 1997. திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் 2002ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. ஸோ இந்த ஆர்டரில் பார்க்கும்போது நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆண்டுகளை வச்சு கால வரிசைப்படி முறைப்படி ஃபஸ்ட் எது செகண்ட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு 2, 1, 4, 3 ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. சரியா, கூற்றில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டப்பிரிவு 240 மூலமாக தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தின்படி ஜனாதிபதி பிபி மண்டல் என்பவரை பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான ஆணைய தலைவராக நியமித்தார். காரணம், இவ்வாணையம் பின்தங்கிய நிலையை தீர்மானிக்க 11 குறிகாட்டிகளை உருவாக்கியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, அதாவது கொடுத்துருக்கிற கூற்று வந்து தவறானது, அதுக்கான காரணம் வந்து சரியானது. இருபத்தி 9வது கேள்வி, கீழ்கண்டவற்றை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா பிராமணர் அல்லாதோர் இயக்கம் பார்த்திங்கன்னா ஜோதிராவ் பூலே அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி 1, 2, 3, 4 அப்படியே வந்து நேராகவே பொருத்தப்பட்டிருக்கும். பிராமணர் அல்லாதோர் இயக்கம் ஜோதிராவ் பூலே, சுயமரியாதை இயக்கம் ஈவே ராமசாமி, சுத்தி இயக்கம் அப்படிங்கிறது தயானந்த சரஸ்வதி, சத்யசோதக் சமாஜ் இயக்கம் ஸ்ரீ சாஹு மகாராஜ் அவர்கள். அடுத்து பாருங்க 30வது கேள்வி, ஈவேரா பற்றிய கால வரிசைப்படி பின்வரும் நிகழ்வுகளை ஒழுங்கமைக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி 2, 3, 4, 1 அப்படிங்கிறது தான் சரியானது. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸில் சேர்ந்தது அப்படின்னு பார்க்கும்போது 1919 சேர்ந்திருப்பார். காங்கிரஸில் சேர்ந்தது 1919. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக ஆனது பார்த்திங்கன்னா 1923. 4வதாக பாருங்கள், நீதி கட்சி, அதாவது வைக்கம் சத்தியாகிரகம் கொண்டு வந்திருப்பார் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா 1924. அடுத்து இருக்கக்கூடியது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது பாருங்கள், அவர் நீதி கட்சியுடைய தலைவரானது பார்த்திங்கன்னா 1938. ஸோ இந்த ஆர்டரில் பார்க்கும்போது சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. 31வது கேள்வி, வானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் என்று பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குலசேகர ஆழ்வார். இது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் கேள்வி. 32வது கேள்வி ஒரு பொறுத்துக தான். தோற்றுவித்தவர்களோடு தொடர்புடைய செய்தித்தாள்களை சரியாக பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஆன்சர் ஃபஸ்ட்டே வரும். ரிச்சர்ட் ஜான்சன் அவர்கள் மதராஸ் கூரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையை தொடங்கியிருப்பார். ஜிபி பிள்ளை அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா மதராஸ் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற பத்திரிகையை தொடங்கியிருப்பாங்க. சார்லஸ் லாசன் மற்றும் ஹென்ரி கார்னிஷ் அப்படிங்கிறவங்க 2 பேரும் சேர்ந்து தான் மெட்ராஸ் மெயில் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகையை தொடங்கியிருப்பாங்க. ஜி சுப்பிரமணிய ஐயர் பார்த்திங்கன்னா த ஹிந்து பத்திரிகையை தொடங்கியிருப்பாங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 33வது கேள்வி, 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்ற பழமொழியில் 2 அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 அப்படிங்கிறது 2 அடிகளை உடைய திருக்குறளை குறிக்கக்கூடியது. 34வது கேள்வி, எதனை பனையளவு நன்றியாக கொள்வர் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஆன்சர் திணையளவு நன்றி. திணையளவு நன்றி செய்தால் கூட அதை வந்து பனையின் அளவுக்கு பெரிதாக கொள்வர், அந்த பயனை தெரிந்தவர்கள். 35வது கேள்வி, கல்லாரை காணுங்கால் கல்வி நல்கா கசடர்க்கு தூக்குமரம் அங்கே உண்டாம், இந்த கவிதை வரியை யார் பாடியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாரதிதாசன். 36வது கேள்வி போயிடலாம். அகில இந்திய முஸ்லீம் லீக் பாகிஸ்தான் தீர்மானத்தை லாகூர் மாநாட்டில் எப்பொழுது நிறைவேற்றியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி மார்ச் 23, 1940. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இப்போ வந்து ABCDE அப்படின்னு சொல்லிட்டு 5 எழுத்துக்களுக்கு வந்து ஒரு கோட் வேர்டு கொடுத்துருக்காங்க. சரியா, P1 Q2 R3 S4 T5 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் இதில் Q2 BF V7
ஏ அப்படிங்கிறது எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி. சரியா? இதுக்கான விளக்கங்கள் எல்லாமே வந்து மேக்ஸ் வந்து தனி வீடியோவோ பார்க்கலாம். 38வது கேள்வி பாருங்கள். கோபி ஒரு மடிக்கடியை 12% லாபத்திற்கு விற்றார். மேலும் அதை ரூ. 1200க்கு கூடுதலாக விற்றிருந்தால் லாபம் 20% இருந்திருக்கும். மடிக்கணினியின் அடக்க விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 15,000. 39வது கேள்வி. 500இன் 30% மதிப்பில் 20% என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 30. ஒரு சீரீஸ் கொடுத்துட்டாங்க. அதில் வந்து ஒரு விடுபட்ட எண் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல வர வேண்டிய எண் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ 48 அப்படிங்கிறது சரியானது. 41வது கேள்வி. முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் 253 எனில் எண்ணுடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 22. இஃப் ஃபாக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேட் தென் ஜெராக்ஸ் மே பி ஈக்குவல் டு, அதாவது ஃபாக்ஸ் அப்படிங்கிறத வந்து கேட் அப்படின்னு எழுதுகிறோம் அப்படின்னா ஜெராக்ஸ் அப்படிங்கிறத எப்படி எழுதுவோம் அப்படிங்கிறத கேள்வி. ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். 43வது கேள்வி. 3 பகடைகள் ஒன்றாக உருட்டப்படும் போது அனைத்து பகடையிலும் ஒரே எண் கிடைக்க நிகழ்த்துக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1/36 அப்படிங்கிறது சரியான ஆன்சர். 44வது கேள்வி. 66 சதுர சென்டிமீட்டர் வலைப்பரப்புடைய ஒரு நேர்வட்ட உருளையின் உயரம் 7 சென்டிமீட்டர் எனில் உருளையுடைய விட்டம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய 3 சென்டிமீட்டர். இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன்பு ரூ. 80,000. முதல் ஆண்டிற்கு 4% குறைகிறது, 2ஆம் ஆண்டு 4% அதிகரிக்கிறது எனில் அதோடைய தற்போதைய விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி 79,872 அப்படிங்கிறது சரியான ஆன்சர். அடுத்து 46வது கேள்வி பாருங்கள். ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 20 நிமிடங்களிலும், இரண்டாவது அலைபேசி அப்படிங்கிறது ஒவ்வொரு 30 நிமிடங்களுக்கும், மூன்றாவது அலைபேசி ஒவ்வொரு 40 நிமிடங்களுக்கும், நான்காவது அலைபேசியானது ஒவ்வொரு 50 நிமிடங்களுக்கும் ஒலிக்கிறது என்றால் அவை மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும் அப்படிங்கிறது தான் கொஷினு. ஆன்சர் பார்த்திங்கன்னா பிற்பகல் 3 மணி அப்படிங்கிறது சரியானது. அடுத்து 47வது கேள்வி. எக்ஸ் கியூப் மைனஸ் 8y³ மற்றும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் ஒய் ஸ்கொயருடைய மீப்பெரு பொது வகுத்தி வந்து எக்ஸ் ப்ளஸ் கேஒய் அப்படி இருந்தால் கேவுடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. -2 அப்படிங்கிறது சரியான ஆன்சர். 48வது கேள்வி. தனிவட்டி மூலமாக அசல் ரூ. 2,000 8% வட்டி வீதத்தில் இரட்டிப்பாக எவ்வளவு மாதமாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 150 மாதங்கள் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். 49வது கேள்வி பாருங்கள். 3, 2.7 மற்றும் 0.09 இதோடைய மீசிமா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா 27 ஆப்ஷன் டி. 50வது கேள்வி. கீழ் காண்பவற்றில் எது கியூப் ரூட் ஆஃப் 7 மற்றும் 4th ரூட் ஆஃப் 5 இவற்றின் இடையில் அமையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி √3 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள். 51வது கேள்வி. ஜவஹர்லால் நேருவின் நூல்களை அவை வெளியிடப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 2, 1, 3, 4 ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். 52வது கேள்வி. பின் வருவனவற்றுள் மித்ரமேளா சங்கத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விநாயக் தாமோதர் சவார்கர் அப்படிங்கிறவங்க தான், அதாவது விடி சவார்கர் அவர்கள் தான் மித்ரமேளா சங்கத்தை வந்து தொடங்கியிருப்பாங்க. விநாயக் தாமோதர் அப்படிங்கிறது தான் விடி அப்படின்னு சொல்லுவாங்க. 53வது. அனைத்திந்திய முஸ்லீம் லீக் கட்சியை 1900 நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குவாஜா சலீமுல்லா அப்படிங்கிறவங்க தான் நிறுவியிருப்பாங்க. 54வது கேள்வி. கூற்று காரணமாக கொடுத்துருக்காங்க. சரியா? சுவாமி விவேகானந்தர் தனது குருவின் போதனைகளை பரப்புவதற்காக ராமகிருஷ்ண மிஷனை நிறுவினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ராமகிருஷ்ண மிஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு துறவற அமைப்பு மற்றும் அது மனிதனின் ஆன்மீக வளர்ச்சிக்கு தன்னை அர்ப்பணித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ மற்றும் ஆர் ரெண்டுமே சரியானது தான். ஆறுங்கிறது ஏவுடைய சரியான விளக்கம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. 55வது கேள்வி. இந்தியாவில் வறுமை பற்றிய பின்வரும் ஆய்வுகளை காலவரிசைப்படுத்தி ஒழுங்கமைக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 1, 4, 3, 2 வறுமை ஒழிப்புக்காக கொண்டு வரப்பட்ட அமைப்புகள் தான் இது எல்லாமே. சரியா? ஃபஸ்ட்டு வந்து ஓஜா ஆய்வு அப்படிங்கிறதும், அடுத்து தண்டேக்கர் மற்றும் ராத் ஆய்வு, 3வது வந்து மின்ஹாஸ் ஆய்வு, 4வது பார்த்திங்கன்னா ஃபர்தான் ஆய்வு. ஆன்சர் ஆப்ஷன் பி. 56வது கேள்வி போயிடலாம். டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் மூலமாக விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஆப்ஷன் 1 தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு சரியான ஆன்சர். தொழில்நுட்ப உருவாக்கம் மற்றும் பரவல், கொள்கைகளை மற்றும் சீர்திருத்தங்கள் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 மட்டும். 57வது கேள்வியும் ஒரு மேட்சிட் தான். பின்வருவனவற்றை பொறுத்துக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வரி வருவாய் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வருமானம் மற்றும் செலவு மீதான வரிகளை தான் குறிக்கக்கூடியது. வரி இல்லாத வருவாய் அப்படிங்கிறது வந்து வட்டி ரசீதை குறிக்கக்கூடியது. மூலதன வருவாய் அப்படிங்கிறது நிகர சந்தை கடன்களை குறிக்கக்கூடியது. ஸோ இதை மேட்ச் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3, 1, 2 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்த 58வது கேள்வி மேட்சிட் தான் சரியா. இயற்றப்பட்ட ஆண்டு